ஹாய் கைஸ், எல்லாருக்கும் குட் ஈவினிங். நான் உங்கள் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி எங்கே ஒர்க் பண்ணேன், இப்போ எங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், என் பேர் தமிழ். இதுக்கு முன்னாடி நான் எங்கே ஒர்க் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் ஒர்க் பண்ணேன். அங்கே வந்து ஐஃபோன் மேனுஃபேக்சரிங் ஒர்க்கு தான். ஸோ எல்லாமே நம்ம மிஷின் பாதி ஒர்க் பண்ணோம், மீதி ஒர்க் நம்ம பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான். அதில் நான் எந்த கேட்டகரியில் இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மதர் போர்டு அதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல அந்த ஒரு இதில் தான் இருந்தேன். அதுலேயே நிறைய கேட்டகரி நிறைய இருக்குது. ஆனால் நான் 2 வருஷமாக பார்த்தது பார்த்திங்கன்னா, மொபைலோட மதர் போர்டு ரெடி பண்ணுறது இதில் தான் இருந்தேன். அதில் நிறைய ஸ்டேஜ் இருக்குது. நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா பெனிஃபிட்டு. நம்ம தனியாக கூட வெளியில் கடை வச்சு எப்படியாவது வச்சு குழப்பம் நடத்திக்கலாம். ஆனால் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். வெறும் மதர் போர்டு மட்டும் கிடையாது, எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா பெனிஃபிட்டு. நான் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணேன். அதில் ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டீனாக வந்துகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு 3 ஷிஃப்ட் இருக்கும். நைட் ஷிஃப்ட்டில் நமக்கு சரியாக கண்ணு முழிக்க முடியல, உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால நான் அந்த ஒர்க்கிலேருந்து ரிலீவ் ஆகி வந்துட்டேன். இப்போ நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நேட்டிவ் பிளேஸ் சேலம். நான் சேலத்துலேருந்து இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் குமாரபாளையம், அங்கே டிமார்ட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ப்ரொமோட்டராக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். டிமார்ட்னா டிமார்ட் ஸ்டாஃப் கிடையாது. டிமார்ட்குள்ளே ஒரு சில ஆர்டிக்கலுக்கு ப்ரொமோட் பண்ணுற மாதிரி நான் ப்ரொமோட்டராக ஒர்க் பண்ணுறேன். அதில் என்னோடய கம்பெனி நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காட். என்ன ஆர்டிக்கல், என்ன எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஜா, அகர்பத்தி, கற்பூரம், இந்த பூஜா செக்ஷன், பூஜாவுக்கு சம்மந்தமான எல்லாமே என்னோடய பிராண்டில் வரும். ஸோ அதனால் நான் அந்த ஒரு செக்ஷனில் தான் இருக்கேன். ஒர்க்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம புதுசு அப்படிங்கிறப்ப நான் இந்த ஸ்டோருக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இந்த ஸ்டோரில் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 8 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வெவ்வேறு கம்பெனிஸ். இந்த ஸ்டோரில் பார்த்திங்கன்னா நான் புதுசு தான். எல்லாம் நம்மளோட ஆர்டிக்கல் மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா ஒர்க்கு கொஞ்சம் ஹெவியாகவே இருக்கும். ஸோ டிமார்ட்டில் இருக்க எல்லா ஆர்டிக்கிளும் நம்ம போயிட்டு அதை கண்காணிக்கிற மாதிரி, அதோட இப்போ ரேக்கில் ரீஃபில்லிங், அதோட ப்ரைஸ் போர்டு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணுறதுலேருந்து ப்ராசஸ் வந்து நிறைய இருக்குது. அதனால் ஓகே, அதுலேயே இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு அது செட் ஆகிடும். சிலர் பார்த்திங்கன்னா இதை விட்டால் வேறு வழியே இல்லை அப்படிங்கிறவங்க அதில். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இதில் ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கலாம். நானுமே வந்து என்னோடய பொருள் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் நான் அதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிக்கிளும் அந்தந்த கம்பெனி அவங்கவுங்க ஒர்க்கை மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எல்லா ஒர்க்குமே மிக்சப், எல்லா ஒர்க்குமே எல்லாருமே பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே சொல்லுவாங்க. ஸோ ஆனால் நல்லது தான், நம்ம கற்றுக்கலாம். ஏன்னா நம்மளது மட்டுமே பார்த்துக்கிட்டே இருந்தால் அது நம்மளது மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாரோட ஒர்க்குமே நம்ம பார்த்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம்னா திடீர்னு நம்மக்கிட்ட கஸ்டமர் வந்து ஏதாவது கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப டக்குன்னு நம்ம போயிட்டு அந்த இடத்துல இந்த பொருள் அங்கே இருக்குது, இவ்வளோ ரேட்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். அதனால் கற்றுக்கிறது ஓகே தான். இருந்தாலும் அங்கே வந்து அந்த ஸ்டாக் எடுக்கிறது, வெயிட் தூக்குறது, இந்த மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃப்ளோரில் வந்துட்டு நம்ம செக்ஷன் மட்டும் பார்க்குற மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. பட் அந்த பசங்க பண்ணுற வேலைலாம் பிள்ளைங்க பண்ணுற மாதிரி கொஞ்சம் வெயிட் தூக்குற அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா அதில் நம்ம ஒர்க் பண்ணலாம். எனக்கு பார்த்திங்கன்னா வெயிட் தூக்குறதுலாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது. அதனால் என்ன பண்ணுறது, இப்போ நம்ம சென்னையிலே இருந்தால் பிரச்சனை இல்லை, அங்கேருந்து நம்ம ஒர்க் ரிலீவ் ஆகி வந்துட்டோம். ஸோ இதை விட்டால் நமக்கு சேலரியே வந்து ரொம்ப லோவாக சொல்கிறதுனால இப்போதைக்கு நமக்கு இது ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா தான் போயிட்டுருக்கு. இதில் நம்ம நல்லாமே கற்றுக்கிட்டோம்னா இதை விட்டு நம்ம வேறு எங்கேயாவது போகிறப்ப இன்னும் நல்லா கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே தான். என்னென்னா இப்போ நான் இங்கேருந்து டெய்லியும் 2 வீலரில் தான் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கேன். இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு ஓகே தான். எனக்கு என்ன அதில் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடிக்காத விஷயம் அப்படின்னா எனக்கு அந்த வெயிட் தூக்குறது, அது கேர்ள்ஸ் வெயிட் தூக்குறது, நிறைய பேர் அந்த லிக்விடு
இதெல்லாம் வெயிட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆயிலு 5 லிட்டரு இந்த மாதிரிலாம் தூக்குறப்பெல்லாம் ரொம்ப முடியாமல் ஒரு மாதிரி இருக்கும். அதெல்லாம் இங்கே ஸ்டார்டிங்கில் ஜாயின் பண்ணி ஒரு ஒரு 2 வீக்ஸாக வந்து வீட்டில் தூக்க முடியாது. ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நின்றுட்டே இருக்கணும். நம்ம சாப்பிட்ற டைம் தவிர மற்ற எல்லா டைமும் நின்றுட்டே இருக்கிற மாதிரி நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். 2 வாரம் வந்து என்னால் நைட்டு தூங்க முடியாது. அந்தளவுக்கு உடம்பு வலி பெயினாக இருக்கும். அடுத்த நாள் காலையில் காலெலாம் பயங்கரமாக வலிக்கும். அந்த புதியங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் பயங்கரமாக வலிக்கும். நடக்கிறப்பே கீழே விழுற மாதிரி அந்தளவுக்கு வலிக்கும். அழுதுருக்கேன் நிறைய டைம் வீட்டில் வந்து. ஸோ அந்தளவுக்கு இருந்துச்சு. இப்போ 6 மந்த் ஆகுது நான் அதில் ஜாயின் பண்ணி. ஸோ இவ்வளோ நாள் ஆனதுனால அப்படியே பழகிடுச்சு இந்த கால் வலி அதெல்லாம். ஆனால் அந்த வெயிட் தூக்குறது மட்டும் எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. அளவுக்கு ஓகே தான். ஓகே கைஸ், நான் என்னை பற்றி நான் எங்கே ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுதான் இந்த ஒரு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். யாருக்காவது ஒர்க் வேணும் அப்படின்னா இங்கே நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி, இந்த ஈரோடு இந்த மாதிரி இருக்கீங்க, ஒர்க்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜாயின் பண்ணி விட்றோம். ஓகே கைஸ், வேலை இல்லாதவங்க இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஒர்க் பண்ணணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வேலைக்கு ஏதாவது ஒரு இது பண்ணி தரேன். ப்ரொமோட்டராக வந்து ஜாயின் பண்ணலாம். இப்போ நான் போயிட்டுருக்கிற ஸ்டோருக்கு வேக்கண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணுற ப்ராசஸ் எப்படி என்னன்றதை நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா கைஸ், இது வந்து என்னோடய செகண்ட் சேனல் தான், தமிழ் செல்வி டாக்ஸ். இந்த சேனலுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்து நான் தமிழ் பிரிமா அஃபிஷியல் சேனலில் வந்து வீடியோஸ் போட்டுட்ருந்தேன். அதில் கொஞ்சம் லாங் டேஸ் வந்து விட்டுட்டேன். ஒர்க்கு வீடு அப்படின்னு இருக்கிறதுனாலே வீடியோஸ் எடுக்க டைம் இல்லை. அதனால் புதுசாக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஒரு சேனல். ஸோ அந்த சேனலை சப்போர்ட் பண்ணும்போது இதிலே சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னாலும் சரி, ஒர்க்கை பற்றி இல்லை ஒர்க் வேணும் அப்படின்னாலும் சரி, வேறு ஏதாவது நெக்ஸ்ட் வீடியோ பிளான் ஏதாவது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் ட்ரை பண்ணுறேன். கைஸ், இப்போ நம்ம வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. என்னோடய சேனல் சின்ன சேனல் தான், இருந்தாலும் அந்த ஒரு சின்ன சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக், இல்லைன்னா ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அதுவே போதும். ஏன்னா அதுவே எனக்கு சக்ஸஸ் ஆன மாதிரி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே, பாய்.